ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் த பிளாக் போன். இது 2021 வெளியான ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல பசங்க எல்லாம் சேர்ந்து மேட்ச் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து தங்கச்சி வந்து அண்ணனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கா. சூப்பர் சூப்பர் அப்படிதான் விளையாடணும், சூப்பரா விளையாடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவனும் 2 பால் கரெக்டா பண்ணிடுறான், கரெக்டா போட்டுறான். தேர்ட் பால் வந்து அவுட் ஆயிடுறான். ஆனா ஆப்போசிட் டீம்ல உள்ள பையனும் வந்து இவனை வந்து பாராட்டுறான். நீ சூப்பரா எனக்கு டஃப் கொடுத்தடா அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே போறான். ஜெயிச்சான்ல அந்த பையனுக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படியே எல்லாரும் அப்படி சைட் அடிச்சுட்டு சைக்கிள் ஹாய் அப்படி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போதே நல்லா தான் போயிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா ஒரு பிளாக் கலர் கார் வருது. அதோட வந்து மங்களா கட்டுறாங்க, பிளர் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நிறைய பசங்க இது மாதிரி கடத்திட்டு போயிட்டு தான் மிஸ்ஸிங் கேஸ்னு சொல்லிட்டு நிறைய நோட்டீஸ் எல்லாம் வந்து ஒட்டிட்டு வராங்க. அந்த ஏரியால வந்து நிறைய பசங்களை காணோம், அந்த மாதிரிலாம் நியூஸ் வருது. இங்க ஒரு அப்பா இருக்காரு. அவர் எப்பவுமே குடிச்சிட்டே இருக்காரு. அதே மாதிரி ரக்கடாவும் இருக்காரு. ரொம்ப ஹார்ஷா இருக்காரு. பசங்க கிட்டயும் வந்து ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறாரு. அப்போ வந்து பையன் இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பின்னி, இவனோட பேரு. சோ பின்னி வந்து சூப் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் கூட அவர் கேக்குது. அவருக்கு இரிட்டேட் ஆகுது. அப்போ டக்குன்னு வந்து தங்கச்சி வரா. அவளும் வந்து மைக்ரோவேவ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்றா. அதுவும் சவுண்ட் கேக்குது. சவுண்ட் போடாம பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றா. சோ அப்பா வந்து இப்படிதான் இருப்பாரு, குடிப்பாரு, இந்த மாதிரி இருப்பாரு. அப்படியே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் வெளியே வந்து பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்காக தங்கச்சி ஓடி போய் வானா வானா போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அப்படியே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்து ராபின். அவன் தான் வந்து இன்னொரு பையன் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மூக்கெல்லாம் உடைச்சு ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு அண்ணக்காரன் வந்து தங்கச்சி வா போலாம், இதெல்லாம் பாத்துட்டு இருக்காத, எதுக்கு இதெல்லாம் நீ பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்க கூடாது, நம்ம வந்து ஒதுங்கி இருந்தோம் இதுல இருந்துலாம் அப்படிலாம் சொல்லி அட்வைஸ் பண்றான். இவனுக்கு வேற வேலையில இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு நான் தங்கச்சின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இருக்கல ஃபினி, அவருக்கு வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. கூச்சப்படுவார், ரொம்ப வேற கூச்சப்படுவாரு. சோ இந்த மாதிரி அடிதடி அதெல்லாம் இருக்க மாட்டாரு. கொஞ்சம் சமத்தான பையனா தான் இருப்பாரு. தங்கச்சி வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. துருன்னு இருப்பாங்க. நல்ல தைரியமான பொண்ணாவும் இருப்பாங்க. எல்லாத்துலயும் வந்து கலந்துக்கிற கூடிய பொண்ணாவும் இருப்பாங்க. சோ 2 பேருக்கும் அப்படியே ஆப்போசிட் கேரக்டரா இருப்பாங்க. ஒரு ராக்கெட் ஒன்று இருக்கும். அதை வந்து லான்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து கையிலயும் வந்து ஒரு ராக்கெட் ஒன்று வச்சிருப்பாரு, சின்னதா பொம்மை ராக்கெட் மாதிரி. கிளாஸ்ல வந்து அவருக்குன்னு ஒரு கிரஷ் இருக்கும். ஆனா அந்த பொண்ணு கிட்ட பேச கூட அப்படி பயப்படுவாரு, பேசவே மாட்டாரு. அப்படியே அங்க இருந்து நேரா பாத்ரூம்குள்ள வராரு. வந்தோன்னு அந்த புள்ளி கேங் ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து நேரா வருது. வந்து வெளியே வரியா இல்ல உன்னை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்துடுறாரு. பார்த்தா இவங்களை வந்து அடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு அங்க ராபின் இருக்கான் இல்லையா, அங்க சண்டை போடல அந்த பையன் வந்துடுறான். வந்துட்டு அவனோட கையில அந்த ரத்தக்காரம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், ஏய் இது யார் தெரியுமா, ஃபின்னி என்னோட ஃப்ரெண்டு, இவன் கிட்ட வச்சுக்கிட்டீங்க உங்க எல்லாம் அவ்வளவுதான், கிளம்புங்கடா அப்படின்னு சொல்றான். அவங்க உடனே ஓடி போயிடுறாங்க. ஏன்னா ராபினை பார்த்தாலே பயம், அவங்க கொஞ்சம் ரகடான பையன், எல்லாத்தையும் அடிக்கிறாங்களா அதனால. சோ வந்து ராபினும் வந்து பின்னி கிட்ட சொல்றான், நீ எத்தனை நாளைக்கு தான் பயந்துட்டே ஓடுவேன், நீ எதிர்த்து நிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு நாள் வரும்டா எனக்குன்னு, அப்ப நான் எதிர்த்து தான் நான் நிப்பேன் அப்படின்னு சொல்றேன். இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல. சோ ராபின் அப்ப சொல்றான், எனக்கு மேக்ஸ் வந்து புரியவே இல்ல சார் சொல்லி தரது, ஆனா நீ சொல்லி தர நல்லா புரியுது, எனக்கு இன்னொரு வாட்டி அது நல்லா சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சரிடா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்றான். இவன் வந்து இந்த மாதிரி படிக்கிறதுனா சொல்லி தருவான் போல. இவன் இந்த மாதிரி ஆபத்துல இருந்தா காப்பாத்துறது ராபின். அதே மாதிரி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. ஸ்கூல்ல இருந்து தங்கச்சி வந்து யாரோ கூப்பிட்டு இருக்காங்க நியூஸ் வந்து. சரி வெள்ளும் போய் பிரின்சிபல் ரூம்ல போய் பாக்குறா. பார்த்தா 2 ஆபீசர்ஸ் இருக்காங்க, போலீஸ் ஆபீசர் தான். கூப்பிட்டுட்டு நீ இந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அண்ணனை வந்து யாரோ கடத்திட்டு போற மாதிரி சொன்னியாமே, அதே மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் சொன்னேன், அது என் கனவுல வந்துச்சு, நான் அது மாதிரி சொன்னேன். அப்ப அவங்களுக்கு நான் நம்பல, எனக்கு கனவு கண்டி அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பின்ன கனவு தான் கண்டேன், நானும் அப்ப கடத்திட்டு போவேன், நீயா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கத்தவும் பிரின்சிபல் வந்து சும்மா இரு கிரண், அவளோட பேர் வந்து கிரண், கிரண் இந்த மாதிரி பேசக்கூடாது பெரியவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு வந்து நம்ம பிரின்சிபல் சொல்றாங்க. அவ ஆனா வந்து கத்தி விட்டுறா, ஏன்னா அவ துணிச்சலான பொண்ணு. அன்னைக்கு ஃப்ரைடே அவ தங்கச்சி வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறா. ஃப்ரைடே ஆனா அவ வந்து ஃப்ரெண்டு வீட்டுல போய் ஸ்டே பண்ணுவா. இங்க அண்ணன் வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டுட்டு படம் பாக்குறான். ஒரு பேய் படம் தான் பாக்குறான். இவ்வளவு பயம் இருக்கு, ஆனா பேய் படம் தான் சார் பாப்பாரு. பாத்துட்டு அப்படி தூங்குறான். தூங்கி காலையில எந்திரிக்கும் சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அப்பா வந்து தங்கச்சி நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. அப்பா அடிக்காதீங்கன்னு சொல்றான். ஆனா வந்து எதுக்கு வந்து அப்பா கிட்ட பேசுறதோ தங்கச்சியை காப்பாத்தோ பண்ணலாம், அந்த இடத்துல அப்படி நின்னுட்டு இருக்கான். அப்போ அப்பா வந்து தங்கச்சி அடிக்கும். தங்கச்சி கோவம் வந்து பாட்டில் எடுத்து வச்சுனா இது கீழே போட்டு நீங்க என்ன அடிச்சீங்கன்னா அப்படின்னு சொல்றா. நீ போடு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழேயும் போட்டுறா. இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து அப்பாக்கு. அப்படியே அடிக்கிறாரு. அப்புறம் போயிட்டு பாரு கனவு கண்ட இதை கண்ட அதை கண்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தா உங்க அம்மா மாதிரியே உன்னை அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், கனவுனா கனவுதான், அது ஒன்றும் உண்மை கிடையாது, ஏன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ற, போலீஸ் எல்லாம் வந்து ஒன்னு தேடி வந்தாங்களா, எனக்கு நியூஸ் வந்துச்சு, எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இதெல்லாம் கேட்கும் போது அப்படிலாம் சொல்லி கோவப்படுறாரு. அப்ப அழுதுட்டே இது வெறும் கனவுதான்ப்பா, கனவுதான்ப்பா, வேற எதுவும் இல்ல, உண்மை இல்லை, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படியே அழுதுட்டே வரா. அழுதுட்டே வந்து நேரா அண்ணன் வந்து எதுவுமே பேசல, ஏன்னா அண்ணன் பயப்படுவான்ல. அப்ப அடிக்காதீங்கன்னு சொல்றான். ஆனா வந்து வேற எதுவும் செய்யல. அவனும் போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவளும் நேரா அழுதுட்டே வந்து அண்ணனோட ஷோல்டர்ல படுத்துட்டே அவளும் அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் நம்ம ரகடான பையன் ராபின் இருக்கான்ல, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் வந்து வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கேயும் ஒரு பிளாக் கலர் கார் வருது. அதோட வந்து பிளரா காட்டாங்க, அவனையும் கடத்திட்டாங்க. அதுதான் நியூஸ்.
இங்க பசங்க அண்ணன் தங்கச்சி விளையாண்டுட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு வந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி ராபினை கடத்திட்டதா, நீங்க வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு கூப்பிடுறாங்க. அப்போ அப்பாவும் வந்து உங்க ஃப்ரெண்டு யாரு அந்த ஒரு பையன் கர்ச்சிஃப்லாம் கட்டியிருப்பானே அப்படின்னா, ஆமா ராபின் என்னோட ஃப்ரெண்டு, அவனை காணுமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் போறாங்க. அப்போ அண்ணனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது, ஏன்னா அவனுக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான், அவனும் வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது தங்கச்சிக்கு தெரிய வரும். தங்கச்சி என்ன பண்றாங்க, நேரா காட் கிட்ட தானே போவாங்க ஏதாவது பிரச்சனைனா. ஸோ அவங்களும் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ப்ரே எல்லாம் பண்றாங்க. என்னோட அண்ணனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான், அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் போலீஸ் அப்படிலாம் சொல்லி ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா தங்கச்சியும். மார்னிங் வந்து போலீஸ் இவங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததும் இந்த மாதிரி உங்க பொண்ணு கனவுலாம் கண்டுதான் எனக்கு ஃபர்ஸ்டே எங்களுக்கு தெரியும், அதனாலதான் வந்தோம் செக் பண்ணலான்னு. இப்போ ஏதாவது உனக்கு கனவு வந்துச்சா, ஏதோ உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா பக்கத்துல அப்பா இருக்காரு, அப்பாவுக்கு பயம் வேற, அதனால அவ எதுவுமே சொல்லாம கம்முக்கமா இருக்கா. எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல, எந்த கனவும் வரல அப்படின்லாம் சொல்லி சமாளிச்சிடறான். இங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல்ல வரும்போது அந்த புலி கேங் இருக்கு இல்லையா, அவன் ராபினை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. அவனை காணா போயிட்டான். அப்போ சொல்லிட்டு இவனை நல்லா இப்ப அடிக்கலாம் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அடிக்கும் போது தங்கச்சி கல் எடுத்து ஓடி வந்து அவங்க மண்டையில ஒரு அடி அடிச்சிருக்கா. அடிச்சோன்னா சின்ன பொண்ணு தானே, அவளையும் போட்டுவே இந்த பசங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. சரி, ஆனாலும் தங்கச்சிக்கு வந்து அப்படி பெரிய கெத்தா வந்து அடிக்கிறான், அண்ணனை காப்பாத்துறான். அப்புறம் 2 பேர் ஸ்கூல் கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. நீங்க கிளாஸ்ல வந்து பேரா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக சொல்றாங்க. அப்ப எல்லாரும் பேரா உட்காரும் போது நம்ம ஃபின்னியோட க்ரஷ் இருக்கால, அவளும் வந்துட்டு ஃபின்னி பக்கத்துல இருந்து உட்கார்றா. அப்படியே ஃபின்னிக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவன் பேசுனது கூட இல்ல அந்த பொண்ணுகிட்ட, சும்மா பார்க்க மட்டும் தான் செய்வாரு. அவளே வந்து உட்கார்ந்தோன்னா அவளுக்கு அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து ஹாப்பி ஆயிடுது. அது வந்து தெரிஞ்சது நம்ம தங்கச்சி வந்து வீட்டுக்கு போற வழியெல்லாம் இங்க பத்தியா உனக்கு சம்மர் தான் இன்னைக்கு சம்மர் டேல அப்படிலாம் சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே வரா. ஃப்ரைடேனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவா, அதனால சொல்லிட்டு போற அண்ணகிட்ட நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாய் சொல்லிட்டு அண்ணனும் வந்துட்டு இருக்கான். வந்துட்டு இருக்கும் போது இங்க ஒரு பிளாக் கலர் கார் இருக்கு அதே மாதிரி. ஆனா அங்க ஒருத்தர் வந்து முட்டையை கீழே போட்டுறாரு. சரி, நம்ம ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவாரு, எல்லாத்துக்கும் போய் ஹெல்ப் பண்றாரு. பண்ணும்போது இங்க என்ன பிளாக் பலூன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வா நல்லா உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளிவிடுறான். அதுதான் அந்த சைக்கோ தான். அந்த அவனை நம்ம ஹீரோவும் கடத்த ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ ராக்கெட் வச்சிருப்பார்ல, அது ஷார்ப்பா இருக்கும், அதை வச்சு கையை கிழிக்கிறாரு. ஆனாலும் அவன் வந்து அதை தாங்கிக்கிட்டு உள்ள தள்ளி விட்டுறான். தள்ளிவிட்டு நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து தொப்புன்னு பெட்ல தூக்கி போறான் நம்ம ஹீரோவை. ஹீரோ முழிச்சு பார்த்துட்டு அப்படியே சைலண்டா இருக்காரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் தரல. அதை பார்த்துட்டு அந்த சைக்கோக்கு நீ என்ன நாட்டி பயம் இல்லையே, சமத்தா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் இப்போ அப்படின்னு சொல்லி கையை வரை கிழிச்சிட்டு நான் போயிட்டு அதை என்னன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ மேலே ஏறி போறான் கதை மூடிட்டு. அவன் போனதுக்கு அடுத்து அந்த கதவை திறந்து பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து கதவை திறந்து அது திறக்கல, மூடி இருக்குங்களா. அப்புறம் எப்படியா தப்பிச்சு போலாம்னு பார்த்தா அங்க ஒரு பிளாக் போன் ஒண்ணு இருக்கு, அது எடுத்து பேசலாம்னு பார்த்தா அது எதுவுமே இல்ல, அது பழைய போனா இருக்கு, ஒயரெல்லாம் பிஞ்சு போயிட்டு அது பழைய போன் தான். வேற வழியே என்ன நம்ம தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தோணிச்சு. அதோட வந்து நம்ம தங்கச்சி ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாலே அப்பா அவளுக்கு நியூஸ் வருது, அப்பா கிட்ட இருந்து வீட்டுக்கு வா அண்ணனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல வந்து பாக்குறாங்க, செக் பண்றாங்க. அப்போ அவளுக்கு ரொம்ப அழுகுறா. அப்புறம் மறுபடியும் போயிட்டு ஜீசஸ் கிட்ட வந்து ப்ரே எல்லாம் பண்றான். அண்ணனோட ஃப்ரெண்டை காணோம் அப்படி ப்ரே பண்ணாங்க. சோ அண்ணனையே காணோம் இல்லையா, சோ ரொம்ப ப்ரே பண்றான். அவளோட அண்ணன் தானே, சோ அண்ணன் மேல அவளுக்கு ரொம்பவே பாசமும் இருக்கு. அதனால ஜீசஸ் எப்படியாவது என் அண்ணனை கண்டுபிடிச்சிருங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருங்க அப்படின்லாம் வந்து அவ ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அந்த போன் ரிங் ஆற மாதிரி சவுண்ட் கேக்குது. டக்குன்னு அண்ணனும் வந்து நம்ம சினி வந்து எடுத்து காதுல வச்சா பின்னாடி சைக்கோ வந்துடுறான். இங்க பாரு அந்த போன்லாம் ரிப்பேர் ஆன போன் தான், அதெல்லாம் உனக்கு ஒன்னும் கேட்காது, நீ தப்பிச்சுலாம் போக முடியாது இந்த போன் எல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்றான். கையில வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரான். நம்ம ஹீரோ வந்து அடிச்சிருப்பாரு ராக்கெட் வச்சு கிழிச்சிருப்பாரு, அந்த ஃபைட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வரான். ஆனா வந்து சொல்றான் இந்த இடமே வந்து சவுண்ட் ப்ரூஃப் தான், நீ என்ன கத்துனாலும் சரி இங்க இருந்து நீ தப்பிக்கலாம் முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு போறாங்க இருந்து. நம்ம சினியும் வந்து நல்லா கத்தி பாக்குறான், என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னா, ஆனா எந்த சவுண்டும் வெளியவே கேட்கல. ஆனா அவன் பக்கத்துல சவுண்ட் ப்ரூஃபா இருக்கு அந்த பிளேஸ், அதனால அவன் கத்துறது வெளியே கேட்கவே இல்லை ஒரு சொட்டு கூட. அப்படியே கொஞ்சம் தூங்கி மயக்கமான நிலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த போன் வந்து ஆடுற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்றான். என்ன ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க அந்த பைத்தியக்கார சைக்கோ இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். என்ன ஸ்டாப் இட், இந்த போன் எல்லாம் ஒர்க் ஆகுது, இங்க இருந்து தப்பிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கேன்ல, சும்மா என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்றான். சும்மா நீ என்ன பண்றேன்னு உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். சைக்கோ வந்து போனதும் போன் மறுபடியும் ரிங் ஆகுது. அப்புறம் எடுத்து காதுல பொறுமையா வைக்கிறான். வச்சுட்டு ஹலோ யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் அவனுக்கு அந்த குரல் வந்து கேக்குது. யார் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் இதுல கடத்துவான்ல, எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும்ல, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய இருக்குல்ல ஒரு பையன், அந்த பையன் தான் பேசுறது, நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆயிடுது. என்ன அப்படின்னா அந்த பையன் சொல்றான், நானும் இங்க உன மாதிரி கடத்திட்டு வந்த பையன் தான், ஆனா இவன் வந்து கொன்றுவான், அதனால நீ வந்து இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இங்க இருக்கிற டைல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நான் உடைச்சாலே உடஞ்சிரும், அதை வச்சு நீ ஏதாவது
தப்பிச்சு போக முடியுமான்னு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றான். அந்த செத்து போனாலேயே அந்த பையனோட ஸ்டோரியை தான் காட்டுறாங்க. அவன் சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவனை ரொம்ப அழகா வளர்த்துருப்பாங்க. அப்படியே அவனும் நல்ல பையனா எல்லாம் நல்லா படிப்பான், நல்லா விளையாடுவான். ஸோ எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் தான் இந்த மாதிரி அந்த சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிறான். மாட்டி கடத்திட்டு கொண்டு போய் சாவடிச்சிடான் அந்த பையனையும். அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. எங்க சைக்கோ வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரான். ஒரு நாளைக்கு 1 டைம் தான் தருவான். அதுவும் எது ஏதோ ஒரு சாப்பாடு தருவான். அது வந்து சாப்பாடை வச்சுட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் போயிட்டு கதவு திறந்து பார்த்தா கதவு திறந்திருக்கு. சரி திறந்திருக்கே நம்ம தப்பிச்சிடலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே இங்க ஒரு போன் வருது. டக்குன்னு போன் எடுத்து பாக்குறான். போன்ல வந்து இந்த மாதிரி சொல்றான், இறந்து போனவங்க தான், பேய் தான். ஆனா இந்த நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தணும்னு பாக்குறாங்க இந்த சைக்கோ கிட்ட இருந்து. அதனாலதான் சொல்றாங்க இது வந்து ஒரு ட்ராப், இல்ல நீ மாட்டிக்காத, நீ ஓபன் பண்ணிட்டு மேல போனா அவன் முழிச்சிட்டு பெல்ட் வச்சுட்டு இருப்பான். அவனை பெல்ட்லயே அடிச்சு சாவடிச்சு கொண்டுட்டு புதைச்சிருவான். இதான் அவனோட வேலையே இந்த சைக்கோக்கு. நீங்க வந்து தப்பிச்சிரு எப்படியாவது, அவங்க கிட்ட போவாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வந்து அதே மாதிரி மேல லைட்டா போறாரு. போனா வந்து தூங்கிட்டு இருக்கான். ஆனா கையில பெல்ட் இருக்காது. பார்த்தோன்னு கீழே ஓடி வந்து மூடிடுறான். மூடிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு எனர்ஜி தேவை இல்லையா, அடுத்து அவன் தப்பிக்கணும்னா எனர்ஜி இருக்கணும். சோ அவன் கொடுத்து சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். அது எப்படி இருக்கும் இருந்தாலும் சரின்னு அதையும் சாப்பிட்டுடுறான். நம்ம ஹீரோ வந்து டைல்ஸ் எல்லாம் வந்து பிச்சு பார்த்தா அதெல்லாம் பிஞ்சு இருக்கும். அதோட அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கும். சோ அந்த டாய்லெட்ல வந்து அந்த மண்ணை போட்டு ஃபிளாஷ் பண்ணிட்டு டைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி குழி தோண்டி புதைச்சு வச்சிருப்பாரு. அங்க வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த மேல போட்டுருவாரு, மூடிடுவாரு, அந்த குழி தெரியாம இருக்கிற மாதிரி. அப்போனா அந்த டைம் வந்து ஒரு கால் வருது. கால் எடுத்து பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு பேப்பர் பாய் அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது அந்த பேப்பர் பாய் என்ன சொல்றான்னா, கீழே வந்து ஒயர் இருக்கும், அந்த போனோட ஒயர் இருக்கும்ல, அது கீழே இருக்கு, அதை எடுத்து இந்த ஜன்னல் வழியா நீ தப்பிச்சு போக ட்ரை பண்ணு, அதை எடுத்து போட்டு ஜன்னல் வழியா எகிரி குச்சி பாரு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் தரான். அப்புறம் வந்து இந்த பேப்பர் பாயை காட்டுறாங்க. பேப்பர் போட்டே போகும்போது டக்குன்னு அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் கார் வருது. அது வந்து இவனையும் கடத்திட்டு போயிருது. அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. டக்குன்னு நினைச்சு பார்த்தா அது வந்து தங்கச்சிக்கு வந்த கனவு தான். தங்கச்சிக்கு இப்படி ஒரு கனவு வந்ததும் அண்ணனும் வந்து ஹெல்ப் கேட்கற மாதிரியே அவளுக்கு வருது. இது வந்து தங்கச்சிக்கு ஒரு கனவு மாதிரியே வருது. நெக்ஸ்ட் சீன்ல இவன் வந்து அதை ட்ரை பண்ணி பாக்குறான். அந்த ஒயர் எல்லாம் எடுத்து ஜன்னல் வழியா விடுறதுக்கு ட்ரை பண்றான். அதுவும் போயிடுது. போயிட்டு இங்க 2 வயருமா சேர்ந்து மேல ஏறுறான். மேல ஏறும்போது அந்த ஜன்னல் ஒரு பழைய ஜன்னல் மாதிரி தான் இருக்கு. அதனால இவன் ஏறும்போது அந்த வெயிட் தாங்க முடியாம அதுவே கீழே விழுந்தது. அதுவும் ட்ரை பண்ணி தோத்து போவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அழுதுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க வந்து நம்ம தங்கச்சி என்ன பண்றா, நேரா அப்பா கிட்ட போறா. போயிட்டு அப்பா எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரீம்ஸ் வருது, அது எதனாலப்பா அப்படின்னு சொல்லும் போது உங்க அம்மாவுக்கும் இந்த மாதிரி தான் ட்ரீம்ஸ் எல்லாம் வரும், அவளும் இப்படிதான் சொல்லி சொல்லி பைத்தியமாவே ஆயிட்டா கடைசியில, நீ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கத்திட்டு இருக்கேன், அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லும்போது ட்ரீம்ஸ் எல்லாம் நம்பலப்பா, அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல, ஆனா வாங்கப்பா அண்ணனை போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூடயே போயிட்டு அண்ணனையும் தேடிட்டு வரா. அந்த டைம் வந்து போலீஸ் எல்லா வீட்லயும் வந்து செக் பண்றாங்க. அப்படியே ஒரு வீட்ல போய் செக் பண்ணும்போது அங்க மார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வீட்டுக்கும் போறாங்க. போகும்போது அவர் கூப்பிட்டு வச்சுட்டு நான் தான் மார்க்ஸ், நான் இங்க எல்லாம் நிறைய வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இந்த நியூஸ கேள்விப்பட்டு இந்த கேஸ்ல. என்னன்னா பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பசங்க தனியா இருக்கும் போதுதான் வந்து யாரும் இல்லாத இடத்துலயும் வந்து கடத்துறது நடக்குது. அப்படின்னு பார்த்தா இந்த ஏரியால இருக்க ஒருத்தனா தான் இருக்கும். அவனுக்கு தான் இந்த ஏரியா எங்க காலியா இருக்கும், எந்த இடத்துல பசங்க தனியா வருவாங்கலாம் தெரியும். அவன் யாரோ தான் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது போய் பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா அவன் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது தெரியுது. சரி ட்ரக்ஸ போட்டுட்டு ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சரி இங்க பாக்கலாம், அந்த பையனை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவளுக்கும் கடுப்பை திச்ச இந்த ட்ரக்ஸ மறைக்காம விட்டோம் இந்த போலீஸ் கிட்ட இருந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க வந்து அந்த சைக்கோக்காரன் நேரா வந்து சில வந்து 2வது வாட்டி சாப்பாடே தரான். சாப்பாடை கொடுத்துட்டு கையில வச்சுட்டு இருக்கான். வச்சுட்டு வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். என்னோட பேரு வேற எதுவும் மாத்தி சொல்லிடுறான் நம்மளோட ஹீரோ. அப்போ வந்து சாப்பாடு கீழே போட்டுட்டு இங்க பாரு பேப்பரை பாரு, உன் பேர் வந்து பின்னின்னு இருக்கு, என்கிட்டயே போய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருந்து போயிடுறான் நம்ம சைக்கோ. அப்போ கதவு மறுபடியும் திறந்திருக்கு. ஏன்னா இந்த சைக்கோ அவன் அடிக்கிறதுக்காக மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த டைம் ஒரு கால் வருது. காலை எடுத்து பேசுறான் நம்ம ஹீரோ. பேசும்போது அந்த கால்ல பேசுறான், அது ஒரு பேய் தான். இந்த இவன் கிட்ட இருந்து இவன் கடத்திட்டு வந்த பேய்ங்க தான் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படியாவது நம்ம ஹீரோ தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பாக்குது. சோ இதுங்க ஒவ்வொருத்தரும் கடத்திட்டு வரும்போது ஒவ்வொரு இது பண்ணி தப்பிக்கலாம்னு பாக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்களோ அது நம்ம ஹீரோக்கு இருக்கு சொல்லி, நீ இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு போக பாரு, நாங்க ட்ரை பண்ணோம் எங்களுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, நீ வந்து வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு ஹெல்ப் பண்றாங்க. சோ இன்னொரு பையன் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நீ மேல போனதும் ஒரு லாக் அவன் போட்டிருப்பான், அதுல இருந்து தப்பிச்சாதான் நீ வெளியவே போக முடியும், நீ மேல போனது வெளியெல்லாம் போக முடியாது, அதனால நீ அந்த லாக்க போகணும், அந்த லாக் என்னன்னா என்னோட சைக்கிளோட லாக் தான் அப்படின்னு சொல்லும்போது சரி என்னன்னு சொல்லு அந்த லாக் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. ஆனா நான் ரைட்ல ஒரு இடத்துல எழுதி வச்சேன், எனக்கு மறந்துடும் தெரியும், அதனால நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நீ பாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ராக்கெட்ல லைட் இருக்கும், அதை அடிச்சு பார்க்கும்போது ஒரு நம்பர் இருக்கும். சரின்ட்டு அந்த நம்பர் எப்படி போடணும், டபுளா போடணுமா இல்ல சிங்கிளா போடணுமா அப்படின்னு சொல்லும்போது நீ ட்ரை பண்ணி பாரு எனக்கு அது மறந்துச்சு அப்படின்னு சொல்றான். சரின்ட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையா மேல போனோம்னா அவன் வந்து சைக்கோ வந்து அமைதியா இருக்கவும் தூங்கிட்டான்.
தூங்கிட்டு இருக்கும் பொறுமையா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கர் ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் போடும்போது வந்துருச்சு. வந்ததும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஓபன் பண்ணும்போது நாய் வந்து கத்திடுது. நாய் கத்துனது நம்ம சைக்கோ இருந்துச்சு. இவன் ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணி அப்படியே வெளியே வந்து ஓடி வந்துடுறான். ஓடி வந்து சைக்கோவும் பாத்துறான் இல்லையா, பாத்துட்டு அந்த கார் எடுத்து சைக்கோ ஓடி வரான். இவன் வந்து ஹெல்ப் பண்ணுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டே இருக்கும்போது சைக்கோ கார்ல இருந்து வந்து அவனை ஓடி வந்து புடிச்சிடறான். ஏன்னா சின்ன பையன் தானே, அவன் ரொம்ப எல்லாம் ஓட முடியாது. சோ அந்த சைக்கோ எருமாடு வந்து நம்ம ஹீரோ புடிச்சிட்டு கழுத்துல கத்தி வச்சிருக்கு. லைட் வந்து போடுறாங்க பக்கத்துல இருக்கவங்க, ஏதோ சவுண்ட் கேக்குது என்ன, ஆனா இவனால கத்த முடியல ஏன்னா கழுத்துல கத்தி இருக்கு. அதனால கத்த முடியல. நம்ம ஹீரோவையும் தூக்கிட்டு வந்து அதே இடத்துல வந்து டொப்புன்னு போடுறான் பெட்ல. அந்த டைம் மேல இருந்து சவுண்ட் கேட்கவும் சரி நான் வரேன் இதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைக்கோ மேல போகுது. இப்போ இந்த டைம் கால் வரும்போது ஒரு பையன் பேசுறான். அவன் ரொம்ப ரகடா தான் இருக்கான் அந்த பையனும். அவன் வந்து ஒரு கடைக்கு போறான். கடைக்கு போயிட்டு ஜெயிக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து விழுந்து ஒரு பையன் வந்து ஜெயிக்க விடம் பண்ணிடுவான். அந்த கோவத்துல அந்த பையன் அடிப்பான். அந்த ஷாப்போட ஓனர் வந்து கேம் விளையாடும்போது சண்டை வந்ததுல, அதனால ஷாப்போட ஓனர் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ண போலீஸ் வந்து இவனை கூட்டிட்டு போயிடுது. அந்த போலீஸோட கார்ல வந்து நம்ம தங்கச்சியும் ஏறி உட்காந்துட்டே போறா. போயிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த கார் வந்து ஒரு வீட்டுக்கிட்ட நிக்குது. நின்றோன்னா அந்த ரகடான பையன் நேரா வந்து உன்னை என்ன பண்ற பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓடி போற மாதிரி காட்டுறாங்க. டக்குனு தங்கச்சி முடிச்சு பாக்குறா. பார்த்தா இவ வந்து கனவு கண்டிருக்கா. எப்பவும் போல அவ ஒரு கனவு கண்டிருக்கா. ஆனா அந்த கனவுல வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து மேல வெளிய நம்பரும் இருக்கு. சரி இதுதான் வீடு போல அப்படின்னு அவ கனவுல வருது. அவளுக்கு தெரிய வருது. நமக்கு தங்கச்சிக்கு கனவுல வந்துச்சுல ஒரு ரகடான பையன். அந்த பையன் தான் நம்ம ஹீரோ பின்னிக்கும் கால் பண்ணிருப்பான். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஃப்ரீசர் இருக்கு, அந்த ஃப்ரீசர்ல நிறைய மீட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து நீ தப்பிக்க முடியுதான்னு பாரு, ஃப்ரீசர் ஓபன் இருந்தாலும் நீ வெளியே ஓடி போயிடலாம்ல, சோ இதை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். நம்ம அந்த ரகடான பையன் தான் நம்ம சீனிக்கு ஹெல்ப்பும் பண்றான். நம்ம ஹீரோவும் நேரா போயிட்டு அந்த மண்ணெல்லாம் நோண்டி போட்டுட்டு ஃப்ரீசர் ஒண்ணு வருது. அதே மாதிரி ஃப்ரீசரை ஓபன் பண்ணா ஃப்ரீசர்ல நிறைய மீட் இருக்கு. அதை எடுத்து கீழே போட்டுறாரு. ஏன்னா அதை சாப்பிட கூட முடியாது நம்ம ஹீரோவால. ஏன்னா அது வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா, அதனால சாப்பிட முடியாது. தூக்கி போட்டுட்டு சரி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டுன்னு தட்டாரு ஃப்ரீசரை. ஆனா அது ஓப்பனே ஆகல. இதுவுமே அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு செம்ம அழுக வந்தது. இவ்வளவு இது பண்ணியும் வெளியே போயிருக்கோம், இவ்வளவு இதுவும் நம்ம பண்ணிருக்கோம், இவ்வளவு ஹெல்ப் பண்ணியும் நம்மளால தப்பிக்க முடியாது போல, இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அப்போ அந்த டைம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதே மாதிரி கால் வந்தது, அவர் எடுக்கிறாரு. என்ன சொல்லு, என்னால தப்பிக்க முடியாதுன்னு தானே சொல்ல வர அப்படின்லாம் அந்த பேய்கிட்ட அவர் சொல்லும் போது, இல்ல நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ராபின். சோ ஃபர்ஸ்ட்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, ஃபின்னியோட ஃப்ரெண்டு, அவர் தான். சோ அவர் ஃபோன் பண்ணிட்டு நீ ஏன் இப்படி உட்கார்ற, உனக்கான நேரம் வரும்போது நீ ஃபைட் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தியே, அந்த நேரம் இதுதான், நாளைக்கு நிற்காம இன்னைக்கே அந்த நாளுன்னு நினைச்சுக்கோ, உனக்கு டைமுமே இல்ல, இவ்வளவு நாள் இவன் வந்து வச்சிருக்கவே மாட்டான் யாரையும், உன்னை வச்சிருக்கானா ஏதோ ஒரு ரீசன் இருக்கும், நீ அமைதியா இருக்கிறதுனாலதான் அவன் வச்சிருந்தான், இனிமேலும் வச்சிருக்க மாட்டான், எப்பயும் உனக்கு கொல்ல வருவான், நீ இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னும் போது நான் எப்படி இங்க இருந்து தப்பிப்பேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னும் போது, நான் உனக்கு இருக்கேன்ல உன்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் வந்து கேக்குறான், நீ நல்லாவே ஃபைட் பண்ணுவ, நீ எப்படி இவங்க கிட்ட இருந்து மாட்டின அப்படின்னும் போது, அது வந்து விதிதான், நான் உன்னை காப்பாத்தணும் கூட இங்க நான் வந்திருப்பேன் அப்படின்னு நம்ம ராபின் வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து இந்த போன் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதமே, இதை வந்து மண்ணு எல்லாம் போட்டு நல்லா வெயிட் ஆக்கிக்கோ, அப்போ மூஞ்ச வச்சு மண்ணு எல்லாம் வச்சு வெயிட் ஆக்கிட்டு அடிச்சுன்னா அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி தரான். அதே மாதிரி எப்படி ஃபைட் பண்ணும், இப்படி வச்சுக்கோ, பேக்ல வா ஃப்ரண்ட்ல வா அப்படிலாம் சொல்லி நம்ம ராபினும் வந்து நம்ம ஹீரோக்கு எப்படி ஃபைட் பண்ணுன்றதெல்லாம் சொல்லி தரான். சொல்லி எல்லாம் தந்து வச்சிருக்கும் போது கரெக்டா இருக்கா இல்லையா தங்கச்சி பொண்ணு, அவ வந்து வீடு இருக்கும்ல அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல எந்த வீடு கடவுளையும் அந்த வீடு என் கண்ணில் காட்டிருங்க சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா ஒரு 6 பேர் அப்படி நிக்கிறாங்க. நின்று பயந்துக்கு போய் கீழே விழுந்துறா. பார்த்தா அந்த பேய்ங்க நின்றுட்டு இருக்காங்க. யாரும் அது முடிச்சு பார்த்தா யாருமே இல்ல. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த வீட்டுக்கிட்டே வந்து அவ விழுந்திருப்பா. சோ இதுதான் வீடு. அந்த கனவுல வந்து எல்லாமே அங்க இருக்கும், மரம் இருக்கும், அந்த வீட்டுக்கு மேல வெளியே வந்து நம்பர் இருக்கும். சோ அது எல்லாமே இருக்கு. இப்ப இதுதான் வீடுன்னு கண்டுபிடிச்சா நேரம் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுல நம்ம போலீஸ் வந்து ஐடி கார்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஐடி கார்டுல நம்பர் எடுத்து போலீஸ் கால் பண்ணி நான் வீடை கண்டுபிடிச்சிட்டேன், சைக்கோட வீடை கண்டுபிடிச்சிட்டேன், அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி காலும் பண்றான். இங்க வந்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருந்தால மார்க் இருக்கார்ல, அவர் வந்து பாக்குறாரு சென்டர்ல இருக்கிற வீடு, அப்போனா நம்ம இருக்கிற வீடு தானே அப்படின்னு அவர் பாக்குறாரு. சரி தெரிஞ்சது அவருக்கு, சரி நம்ம பேஸ்மெண்ட்ல தான் ஏதோ இருக்கும், இந்த அவருக்கு வந்து ஒரு பிரதர் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல, அவன் வரட்டும் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே வெளியே போயிருக்கான் போல, அதனால பேஸ்மெண்ட் போய் பாக்குறாரு. லைட்டா கதை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ பின்னி நின்று இருக்கான். அப்போ ஹீரோ கிட்ட நான் தான் மார்க் உன்னை காப்பாத்துறேன் இரு, நீ எதுவும் பயப்படாதே, என் பிரதரோட வேலை தான், அவன் வரட்டும் இன்னைக்கு அவனை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த சைக்கோ வந்து நம்ம மார்க்க நல்லா அடிச்சிடுறாரு.
அடிச்சுட்டு அந்த கோவத்திலே பினிய பாக்குறாரு. உன்னாலதான் என் பிரதரையும் நான் சாவடிச்சேன், உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம சைக்கோ வெறியில வந்து சொல்லிட்டு இருக்கான். போலீஸும் வந்து கரெக்டா வந்துடுறாங்க. அந்த டைம்ல போலீஸ் கிட்ட வந்து இதுதான் வீடு அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்லவும், நீ வந்து ஓரமா உட்காரு, நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் போய் செக் பண்ண போறாங்க. கதை தட்டினா திறக்கல, கதை உடைச்சிட்டே உள்ள போறாங்க. இங்க வந்து தம்பிய கொலை பண்ணிட்டான் இல்லையா, அந்த வெறியிலேயே நாயை கூப்பிடுறான். நாய் வந்தோடனே நாய் வந்து கடிக்க வர மாதிரி வருது ஹீரோவை. அப்ப நாய் கட்டி போடுறான். குட் பாயா இருக்கணும், நாட்டியா இருக்க கூடாது அப்படின்னு சைக்கோ வந்து சொல்றான். இங்க வந்து போலீஸும் உள்ள வந்துட்டு இருக்கு. உள்ள வந்த உடனே எதுவுமே இல்லைன்னு பார்த்து போலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு பேஸ்மெண்ட் டோர் இருக்கு. அதை பார்த்துட்டு பேஸ்மெண்ட்குள்ள போகணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் திறக்கிறாங்க. சைக்கோ வந்து வெறியில அந்த கோடாரி வச்சு அந்த பிரதர் அடிச்சிருப்பான்ல, அந்த கோடாரி வச்சு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ கீழே குனிஞ்சு ஓடி போயிடுறாரு. ஓடி அந்த டாய்லெட் இருக்குல்ல அங்க ஓடி போயிட்டு எகிரி குச்சி போயிடாரு. இவனுக்கு தான் கீழே போது குழி தோண்டி இருக்கு தெரியாதுல, இவன் நேரம் வந்து குழிக்குள்ள விழுந்துடுறான். குழிக்குள்ள வந்தோடனே கீழே வந்து அந்த கம்பி இருக்குல்ல, ஜன்னலோட கம்பி, அதையும் ஹீரோ போட்டு வச்சிருக்காரு. அதுக்குள்ள கால் வந்து மாட்டிக்கிச்சு. அவன் வெளியே வந்து தப்பிச்சு வர முடியல. அந்த டைம் வந்து ஹீரோ அந்த போன் வச்சிருக்கான், அதை வச்சு மூஞ்சிலே டக்குன்னு நல்லா குத்துன்னு நல்லா குத்துறாரு. அவனும் வெறியில இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த ஃபேஸ் மாஸ்க உருவுறாரு. அவனோட வீக்னஸ் அந்த மாஸ்க் தான் போல. அவன் மாஸ்க் விடணும்னா வந்து மூஞ்ச முடிக்கிறான். அந்த டைம் தான் இதான் டைம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த போனோட ஒயர் எடுத்து அவன் கழுத்தை அப்படியே இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்படி இருக்கும் போது அவனுக்கு உயிர் போகுது, துடிக்குது, நல்லா தெரியுது. அவனும் எப்படியோ ட்ரை பண்ணான். ஆனா அந்த சைக்கோல முடியல. நம்ம ஹீரோ இப்படியே கழுத்து நெரிக்கிறாரு. அப்போ அந்த டைம் நெரிக்கிட்டு அந்த டைம் வந்து உயிர் போக போற டைம்ல அவருக்கு ஒரு போன் வருது. அந்த போன் நம்ம ஹீரோ வந்து இந்த போன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி சைக்கோட்ட தரான். சைக்கோ கேட்கும் போது, இங்க பாரு உனக்காக தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய்ங்க எல்லாம் சொல்லுது. அப்படியே அவனோட உயிரும் வந்து போகுது. இங்க பேஸ்மெண்ட்குள்ள போலீஸ் போய் பார்த்தா எல்லாம் குழி தோண்டி புதைச்சு வச்சிருக்கு. சோ செத்து போனவங்க எல்லாம் இங்கதான் புதைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கதான் எல்லாத்தையும் கொண்டிருக்கானா, அப்ப இந்த சைக்கோட வேலை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து வெளியே வர்றதுக்கு வாசல்ல நாய் கட்டி வச்சிருக்கான் இல்லையா, நாய்க்கு ஏதாவது கொடுக்குமே சொல்லிட்டு பார்த்தா அந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த மீட் இருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ நாய்க்கு போடுறாரு. நாயும் சாப்பிட்டு இருக்கு. டக்குனு இவர் மேல ஏறி அப்படியே வராது, பொறுமையா மேல ஏறி வந்து அந்த லாக் போட்டுட்டு ஓபன் பண்ணி வெளியே அப்படியே வந்து நிக்கும் போது எதிர்க்க தங்கச்சிக்கு வந்து அழுதுட்டே இருக்கா, அண்ணனை காணுமே, அவ்வளவுதான் அண்ணன் இல்ல அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து வெறும் புதைச்சுதான் வச்சிருந்தான், அங்க யாருமே இல்ல இல்லையா. சோ அண்ணன் இல்ல அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அத அண்ணனை பாக்குறா. டக்குன்னு எந்திச்சு அண்ணனை பார்த்தோம். அண்ணன் உயிரோட வந்ததை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஓடி வந்து அண்ணன் அப்படியே கட்டி பிடிச்சிடா. பார்த்தா எதிர்க்க இருக்கிற வீட்டுல வந்து அவன் புதைச்சு வச்சிருந்தாலும் அந்த வீடு அவன் பிரதரோட வீடு, ஒரு வீடு வந்து இவனோட வீடு. சோ இங்கதான் வந்து அந்த சண்டை எல்லாம் நடந்திருக்கு. போலீஸ் இங்கேயும் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ பண்ணதுக்குலாம் வந்து பாராட்டுறாங்க. போலீஸ் வந்து இந்த சின்ன பையன் இவ்வளவு இது தெளிவா இருந்து போராடி இவனே உயிரை காப்பாத்திருக்கான் அந்த சைக்கோ கிட்ட இருந்து அப்படின்லாம் சொல்லி போலீஸும் வந்து அவனை பாராட்டுறாங்க. அப்படியே வந்து ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வந்ததும் கெத்தா அப்படி நடந்து வரான். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க, என்னது சைக்கோவே அடிச்சிருவான் அந்த பையனா அப்படின்ட்டு கெத்தா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து போய் நேரா கிளாஸ் ரூம்ல அவனோட கிரஷ் இருப்பாள அவ பக்கத்துலயே போய் உட்கார்ந்துட்டு ஹாய் அப்படின்லாம் சொல்றான். தைரியமா சொல்றான். இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. அதோட இந்த கதையும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.